ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரிப் ஜாய் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு 2024ல பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ரிலீஸ் ஆன கேரியான் இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஹீரோ போலீஸா ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா ஒரு தப்பால ஏர்போர்ட் செக்யூரிட்டியா ஆயிடுறாரு. ஒரு தலைவரை கொல்ல லானோட ஏர்போர்ட்டுக்கு வரான். அதை ஹீரோவை வச்சு செய்து முடிக்க பார்க்கறான். இப்ப அங்குள்ள எல்லாருடைய உயிரும் ஹீரோ கையில இருக்கு. கடைசியில ஹீரோ எல்லாரையும் காப்பாத்தினாரா இல்லையாங்கிறத பரபரப்போட சொல்றதுதான் இந்த கேரி ஆன் மூவியோட மொத்த கதையே. இந்த படத்துல பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா விறுவிறுப்பா சூப்பரா கொண்டு போனாங்க. ஸ்கிரீன்ல இருந்து கண்ணெடுக்க டைமே கொடுக்கல. அடுத்தது என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பிக்கிட்டே இருந்தாங்க. சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. ஹீரோவா நடிச்சிருக்கும் டாரன் எகர்டன் தன்னோட கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காரு. வில்லன் கிட்ட மாட்டி தவிக்கிற இடங்கள்ல செமையா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு சாதாரண ஆள் எப்படி ஒரு பெரிய பிரச்சனையை சமாளிக்க ட்ரை பண்றான்னுங்கிறத காட்டின விதம் ரொம்ப அருமையா இருந்தது. படத்துல வர்ற சண்டை காட்சிகள் அனைத்தும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, பரபரப்பாவும் இருக்குது. எல்லாத்தையும் சீரியஸா காட்டமா சில இடங்கள்ல லைட்டா காமெடி சேர்த்து லைட்டா ஜாலி பண்ண வைக்கிறாங்க. படத்தோட சவுண்ட் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. ஏர்போர்ட்ல இருக்கிற சத்தம், வெடிக்கிற சத்தம், துப்பாக்கி சுடும் சத்தம்னு எல்லாத்தையும் தெளிவா கொடுத்திருக்காங்க. இது படத்தோட த்ரில்லர் எஃபெக்டை இன்னும் அதிகப்படுத்துது. படத்துல பிரச்சனை என்னன்னா, சில சமயங்கள்ல கதையில லாஜிக் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் நம்புற மாதிரி இருக்காது. படத்துல வர்ற சில முக்கியமான கேரக்டர்களுக்கு போதுமான முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி தோணுச்சு. மொத்தத்துல படம் எப்படி இருக்குதுன்னா, லாஜிக்லாம் தூக்கி போட்டுட்டு பார்த்தா தரமான சம்பவத்தை சூப்பரா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் மூவி தான் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.